தமிழகத்தில் அடுத்த 2 நாட்கள் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு கேரள கடலோரத்துக்கும் அருகில் உள்ள பிரதேசங்களுக்கும் மேல் வளிமண்டலத்தின் கிழக்கு சுழற்சி செயல்படுவதால் இந்த மழைத்தன்மை உருவாகியுள்ளது. இன்று கடலோர தமிழகத்தின் சில பகுதிகளிலும், உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை அதாவது 7ஆம் தேதி தென் தமிழகத்தின் சில பகுதிகளிலும், வட தமிழகத்தின் சில பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என கூறப்படுகிறது. இதேபோல் புதுவை, காரைக்காலிலும் இதே நிலை நீடிக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் முதல் 12ஆம் தேதி வரை தமிழகத்தின் சில இடங்களில், புதுவை, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை தொடரக்கூடும். சென்னையில் 6ஆம் தேதியான இன்று வானம் சில பகுதிகளில் மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது அல்லது மிதமான மழை பெய்யலாம். அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்சம் 24 டிகிரி செல்சியஸுக்கும் அருகிலும் பதிய வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. நாளை அதாவது 7/12/2025 அன்று இதேபோன்ற வானிலை நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் தமிழக கடலோரங்களுக்கு எச்சரிக்கை எதுவும் இல்லை. ஆனால் 8 முதல் 10ஆம் தேதிகளில் தென் தமிழக கடலோரம், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வரையும், 65 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசலாம். இன்று லட்சத்தீவு, மாலத்தீவு, தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். அவ்வப்போது இது 55 கிலோமீட்டர் வரை கூட செல்ல வாய்ப்புள்ளது. மேலும் 7 முதல் 10ஆம் தேதிகளில் பிற பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியிருப்பது நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது.